என்னம்மா குழம்பு? முட்டை குழம்பு. முட்டை குழம்பா? ஆமாங்க, முட்டை குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிளகு, சீரகம், 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது வேக வச்ச முட்டையில் நல்லா கீறிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.